தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சியும்போம். இது ஆதனூர் மண்டபத்துக்கு அருகில் வயல், டெல்டா மாவட்டம். அப்படியே வயலில் நடவு பயிர் நட்டுருக்கா. பார்க்கவே மகிழ்ச்சியாக இருக்குது. இது சொந்தக்காரன் இல்லை, நிறையா பேர் வாழ்த்து வயல். இருந்தாலும் இந்த தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி அப்படிம்பாங்க. சில வயலில் நாற்று நடுறாங்க, சில இதில் களை எடுக்கிறாங்க. இங்கே போகிறதெல்லாம் புல்லு அறுப்பாங்க, கால்நடைகளுக்கு அறுப்பாங்க. அதனால் ஒரு இயற்கையாக ரொம்ப நல்ல கண்ணுக்கு பார்க்குறதுக்கும் குளிர்ச்சியாக ரம்மியமாக இருந்தது. அதனால் இந்த இதை எடுத்தேன். 2 பக்கமுமே பச்சையாக இருக்குது. அந்த பக்கமும் பச்சையாக இருக்குது, இந்த பக்கமும் பச்சையாக இருக்குது. தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி. விவசாயம் செழித்தோங்கணும். நீர் குறைவில்லாமல் ஆற்று நீர் கிடைக்கணும். காவேரியில் மேட்டூர் டேமில் தண்ணி குறைவு இல்லாமல் இருக்கணும். கடைமடை வரைக்கும் போய் பாயணும். வரப்புயர நீர் உயிரும், நீர் உயர நெல் உயிரும், நெல் உயர குடி உயிரும், குடி உயர கோன் உயர்வான், கோன் வாழ்ந்தால் குடி வாழும்னு அந்த பாட்டு பசங்க சொல்லியிருக்கா. அதேமாரி தஞ்சாவூர் மாவட்டம் சோழர்கள் காலத்தில் காளை கட்டி போர் அடித்தால் சென்னல் மாளாது என்று யானை கட்டி போர் அடித்த காலம் ஒரு காலத்தில். அப்படி சென்னல் விளைஞ்சது. இப்போ பாதி பைபாஸு அந்த ரோடுகளுக்காக பாதி சாலை வயல்கள்லாம் நெல் வயல்கள்லாம் போயிடுது. நிறையா ரோடு சைடு பிளாட்டாக போட்டுட்டா. போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்தாலும் அதையும் போட்டுன்னு தான் இருக்குது. அதுக்கு காரணங்கள்லாம் சொல்லி அப்படி போயிட்டு இருக்கிறதுனால விவசாயம் நம்மளோட முதுகெலும்பு விவசாயம் தான். விவசாயிகளை போற்றி பாதுகாக்கணும். விவசாய தொழிலை ஆதரிச்சுட்டு இருக்கணும் ஒவ்வொருத்தரும். அது நம்மளோட கடமை. டெல்டா மாவட்டத்தில் உள்ள அனைவரோட கடமை. நன்றி. ராமசாமி. குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்கணும். ராமசாமி ஃப்ரம் நீடாமங்கலம். தேங்க்யூ. ஆதரவு.